நன்றி. தமிழ்நாடு தேவேந்திர மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் பதிவு எண் 18/2020 2019ஆம் ஆண்டிலே துவக்கப்பட்டுள்ளது. 19ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு 2020 இந்த சங்கத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். முறைப்படியான பதிவு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் பதிவு சட்டத்தின்படி இதை பதிவு பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். இது தொடர்பாக கடந்த 19/12/2021ஆம் ஆண்டு அன்று முதல் பொதுக்குழு கூட்டம் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் தப்புக்குளம் பக்கம் நினைக்க ஒரு 3500 பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அதுபடி இந்த சங்கத்தினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல அறிவுசார் பயிற்சி கேட்கும் போது அதுக்கு அடுத்ததாக பணி பாதுகாப்பு, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறது யாருக்கு, நம்மளுடைய அரசு ஊழியர்களுக்கு தேவையில் உள்ள வேளாளர் சமூகத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கான ஒரு உதவி செய்யக்கூடியதுக்காக தான் இதை தூக்கணும். ஏன் SC/ST அமைப்பு பிரிச்சிருக்கோம்னா இந்த சமூகத்துக்கான தனியான ஒரு சங்கம் வேணும் அப்படிங்கிறதுனால அது பண்ணியிருக்கோம். சரி, இந்த சங்கத்தை நம்ம பண்ணிட்டோம்னா சங்கத்தினுடைய கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம், மாநிலம், மாநிலத்துக்கு அடுத்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்டத்திலிருந்து ஒன்றிய பொறுப்பாளர்கள் இப்படி கட்டமைக்கணும். இந்த கட்டமைப்பு மதுரை மாவட்டத்தில் கண்டிப்பாக மதுரை மாவட்ட உறவுகள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த சங்கத்தை துவக்கிட்டா மட்டும் போதுமா, இன்னைக்கு நம்ம கூட்டிட்டோம் நாளைக்கு கலைஞ்சு போயிட்டோம் அப்புறம் அவ்வளோதாங்க கூட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்காம மதுரை மாவட்ட உறுப்பினர்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை நீக்க பெருக்கணுங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த நிதி ஆதாரம் பெருப்பதற்கு சங்கத்தின் உறுப்பினராகணும். சங்கத்தின் உறுப்பினருக்கான ஆண்டு சந்தா ரூபாய் 200. இது உங்கள் மாவட்டத்தினுடைய புதிய பொறுப்பாளர்களிடம் இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அதில் நீங்கள் அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு 200 ரூபாய் செலுத்தி வருஷ சந்தாவா நீங்கள் சேர்த்துக்கங்க. மாதம் மாதம் இல்லை, 200 ரூபாயை தாண்டி உங்கள் சங்கத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய வளர்ச்சி நிதி மற்ற இது உங்களுடைய தேவைக்கு தக்கன, அதாவது மதுரை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் செலவிடலாம். இதில் பல்வேறு உறவுகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஒரு இந்த நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் பொருளாதாரத்தை மேம்படுத்த சொல்லியிருந்தாங்க. சிலர் இன்னும் ஒரு இன்ட்ராக்ஷன் கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது கல்லூரி மாணவர்களாம் கூப்பிட்டு எல்லாமே உங்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பிலே பண்ணுங்கள். அதற்கு இந்த மாநில மையம் கண்டிப்பாக ஆதரவு தரும். நாங்களும் சிறப்பு அழைப்பாளராக கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ளுங்கிறதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய நம்ம பேசிட்டோம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நமக்கான அமைப்பு, நமக்கு ஒற்றுமை கிடையாது, நமக்கு எல்லாமே இருக்கமாட்ட. ஆனால் செயல்படுத்தும் விதம் தான் தவறு. நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கட்சி அமைச்சுக்கங்க. நீதி கட்சி, திக, திமுக, அதிமுக, மறுமலர்ச்சி திமுக, லட்சிய திமுக, திமுக நிறைய போச்சு, எல்லாமே போச்சு. ஆனால் எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, அந்த கொள்கை, அந்த நேர்கோடு, அந்த இணைப்பு ஒன்று கூட போயிடுவாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம அங்கே ஒரு சங்கம் பிரிஞ்சிருச்சு, இங்கே ஒரு சங்கம் பிரிஞ்சிருச்சு, இங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் நடக்குது, அதெல்லாம் கடந்த காலம் போயிட்டே இருக்கட்டும். வரணும் சேர்ந்துக்கும் இணைஞ்சு போகிறவங்க போயிடும். அதில் மாற்றமே இல்லை. என்னென்னா ஒருவருடைய செயல்பாடுகள் மட்டுமே முக்கியம். அந்த வகையில் இந்த சங்கத்தின் செயல்பாடுகளாக கடந்த 4 வருடங்களாக வரக்கூடியில் 5000 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்கோம். தியாகியாருடைய நிலைமைகளுக்கு மிகப்பெரிய அளவில். அதற்கடுத்து இந்த சங்கத்தினுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய மாநில தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லாமே CM கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி CM கிட்ட நம்ம கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு முறையும் பல்வேறு விஷயங்களையும் வெளிப்படையாக சில விஷயங்கள் சொல்ல முடியல, அதை தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதவும் கரங்கள் வச்சிருக்காங்க, திருமண உதவி நிறைய வச்சிருக்கோம். எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல பல்வேறு இன்னும் திட்டங்கள் நமக்கு வகுத்துருக்கோம். ஏன் இதை சொல்றேன்னா, சும்மா வந்தோம் நம்ம கலந்துக்கிட்டோம் போனோம்னு கிடையாது. சங்கத்திற்கான பைலா 41 பக்கம் பைலா இருக்கு. மதுரை மாவட்ட உறவுகளுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம். இந்த பைலாவுக்கு உட்பட்டு தான் நடக்கும். அப்புறம் தஞ்சை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் சரவணன் சொன்னார், தேவேந்திரக்குள்ள வேளாளர் இருக்கணும், தேவேந்திரோட தான் இருக்கிறாங்க. சகோதரர் மட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம். இந்த சங்கம் பதிவு பண்ணையில் நமக்கு தேவேந்திரோட வேளாளர் அரசாணை கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு சங்கத்தை பதிவு பண்ணையில் என்ன நேம் இருக்கோ அந்த 2019 ஆரம்பிச்சு 2020 பக்கம் நமக்கு அரசாணை அதுக்கப்புறம் தான் கிடைச்சு. 51 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் கிடைச்சு. அப்போது நம்ம
இந்த சங்கத்துக்கான பதிவுகளை வந்து வேளாண்மை இப்போ சேர்க்க முடியாது உள்ள. இப்போ சேர்க்கணும் அப்படின்னா அந்த ஆக்ட் 28 நினைக்கிறேன் அந்த சப்ரூ அதில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை உள்ள சேர்த்து அது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணணும். இந்த சங்கத்திற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து மாவட்ட பதிவாளர் தென்சென்னை அலுவலகத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக மாற்ற முடியாது. அதே போல் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது எல்லாமே. இதை ஒவ்வொரு வருஷமும் ரெனியூல் பண்ணணும். ஒரு கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு செலவு ரெனியூல் இதை பண்ணி தான் இதுவரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நிச்சயமாக தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் சகோதரர் சரவணனுடைய கோரிக்கை மட்டுமல்லாமல் உங்கள் உறுப்பினருடைய ஏகோபித்த கோரிக்கையாக மாநில நிர்வாகம் கருத்தில் கொண்டு நிச்சயமாக வரும் காலங்களில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அதை மாற்றுவதற்கு கண்டிப்பாக மாநில நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறத இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா அப்புறம் ஐயா வழக்கறிஞர் சொன்னாங்க, நீங்கள் வாரம் ஒரு முறை கூட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக கூட்டணும். அது மதுரை மாவட்டம் கண்டிப்பாக கூட்டணும். நீங்கள் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை உங்களுடைய மாவட்ட நிர்வாக குழுவை கண்டிப்பாக கூட்டி நீங்கள் தீர்மானத்தை போட்டு மாநில மையத்திற்கு கண்டிப்பாக அனுப்பி சொல்லிக்கிறேன். அதற்கான உங்களுடைய அந்த பைலாஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அடுத்ததாக இன்னொன்று சொன்னாங்க, ஓய்வூதிய அம்மா சொன்னாங்க, இந்த நோட்டீஸ்லாம் சிரமப்படும் சொன்னாங்க. இந்த கூட்டம் வந்து கொஞ்சம் திடீர்னு ஏற்பாடு பண்ணோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு அண்ணன் அருமை மூத்த அண்ணன் நீண்ட காலம் நண்பரும் வழக்கறிஞர் ராஜேந்திர சோழன் அண்ணாட்ட சொல்லி ஒரு 20 நாளைக்கு முன்னாலே அதை புக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த மண்டலத்துக்கு புக் பண்ண ரசிகெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கி அவங்க ஒரு கூட்டம் ஒரு நம்மளுடைய உறவு தான் அவங்களும். அவங்க ஒரு கூட்டத்துக்கு போட்டி கூட்டமே நிச்சயமே கிடையாது. தயவுசெய்து தப்பாக பண்ணிக்க. ஏன்னா நாங்கள் முதலே புக் பண்ணிட்டோம். அவங்க தான் லேட்டாக வெளியிட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் வாட்ஸ்அப் தளத்தில் வந்துச்சு. அதனால் வருத்தங்கள் இல்லை. நாங்கள் முதலே பண்ணிட்டோம். வந்தது இப்போ பாருங்க, நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம். தேனி மாவட்டம் எது 5ஆம் தேதி சொல்லியிருக்கோம். நீ அவங்க போட்டி விட்டு போட்டாங்கன்னா அது நமக்கு தெரியல. அடுத்தது வந்து கோவிந்த சும்மா சொன்னது போல் அடுத்த மாதம் குழுவே சொன்னாங்க ஒரு மாநாடு லேடிஸ் உமன்ஸ்க்காக வேண்டிய மாநாடு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக எங்களுடைய அரசு சங்கத்தினுடைய மாநில மகளிர் தலைமை சார்பில் மாநில துணைச்செயலாளர் சார்பிலையும் பெருவாரியான மகளிர் உறவுகளும் கலந்துக்குவாங்க. எங்களையும் அந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாக அழையுங்கள் சொல்லி இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். அதே போல் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் இதே மண்டபத்தில் அருமை சகோதரி ரேணுகா மல்லத்தை ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்தது. அதற்கு எங்களுக்கு அழைப்பு இல்லை. நான் அன்றைக்கி இரவே வந்து தொடர்பு கொண்டு ரேணுகா மல்லத்தை பேசையில் வருத்தம் தெரிவித்தாங்க. வரதுனேன் நிறைய உறவுகளுக்கு சொல்லி அந்த வெளியீடுகள் அந்த அழைப்பு இனிமேல் இது போன்ற அமைப்புகளுக்கு நீங்கள் அழைத்தால் நாங்களும் கலந்து கொள்வோம் அப்படிங்கிற தருணத்தை தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆசிரியர் அமைப்பு. நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக போக முடியாது. ரோட்டில் இறங்கி திடீர்னு ஒரு களப்போராளி பண்ணிட்டாங்கன்னா ஒரு மறைமுகமாக உதவி பண்ண முடியும், குடும்பத்துக்கான ஆறுதல் சொல்ல முடியும். நேரடியாக போஸ்ட் ஓட்டவோ மற்ற விஷயங்களை கட்சி மாற நம்ம வந்து இறங்கி களத்தில் போக முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு சர்வீஸ் ப்ரொசீஜர் நம்ம கவர்மெண்ட் சர்வீஸில் ஆக்ட் இருக்குது, 1973 கான்ட்ராக்ட் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தா லேஸில் எதுவுமே பண்ணிட முடியாது. அப்புறம் வந்து சொன்னாங்க பொருளாதாரம் டெவலப்மெண்ட் சொல்லி நிச்சயமாக செய்யுங்க. ஏன்னா அரசியல்களுடைய கைகள் எப்போவுமே கட்டப்பட்ட கைகள். அவருக்கு 60 வயசு ஆகிற வரைக்கும் அவரால் எந்த விதமான ஒரு பொருளாதாரமே ஈட்ட முடியாது. அவங்க குடும்ப உறுப்பினர் ஈட்டினாலும் அது இன்கம் டேக்ஸ் நிறையா பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் மறைமுகமாக செய்யுங்க. ஏன்னா பொருளாதாரம் மட்டுமே நம்மளுடைய சமூகத்தை மேன்மை கொண்டு வரும். அரசுடைய வாங்கக்கூடிய ஊதியம் பாக்கெட் பண்ணி செலவு வைங்க. அந்த நான் தெளிவாக சொன்னார். நிச்சயமாக அதை நோக்கி போங்க. அப்புறம் வந்து எந்த ஒரு நம்மளுடைய அரசுடைய சமூக அமைப்பையும் டைவர்ட் பண்ணலாம். ஏன்னா SC ST அமைப்புகளுக்கு பேராசிரியர் அரசு முன்னேற்ற சங்கம் இருக்கு, இன்னொரு சங்கம் இருக்கு, நம்ம சங்கம் இருக்கு. செயல்பாடுகள் முக்கியம். நான் திருப்பி தான் சொல்றேன். எங்க செய்யறோம், நாங்கள் எங்க செய்யறோங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு பாருங்க. அந்த சங்கத்தோட பயணிங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல நீங்க பொதுத்துறை சங்கங்கள் இருக்க, துறைவாரி சங்கங்கள் இருக்க, இதனால இருந்துக்கோங்க. சமூகத்திற்கு அந்த சங்கத்தில் கண்டிப்பாக நீங்க பயணிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த பொதுத்துறை சங்கங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வாங்கி கொடுத்துருக்கு சொல்லி ஏதாவது சொல்லுங்க. ஒரு விரல் கொட்டி எண்ணிப்பாங்க, நிச்சயமா செஞ்சிருக்காரு. ஆனால் நாங்கள் சாதிச்சோம். நம்மளுடைய பேரை கேட்டாலே கலெக்டர்லேருந்து அந்த வரைக்கும் ஒரு வைப்ரேஷன் இந்த சங்கத்துடைய பேர். ஸோ நிச்சயமாக நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் போங்க, எத்தனை பேருக்கு செலெக்ஷன் ரேட் போடல, எத்தனை பேருக்கு இன்க்ரிமெண்ட் போடல, எத்தனை பேருக்கு அரியர் போட்டு தர மாட்டேங்காங்க, எத்தனை யூனிவர்சிட்டியில் நமக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து
சங்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வரும். ஒரு நாளைக்கு நமக்கு சங்கம் வந்து கிட்டத்தட்ட 28 டிஸ்ட்ரிக்ட்ல கட்டமைச்சிடும். இந்த 28 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மெம்பர் டேரக்டா தலைவருக்கு அடிச்சாங்க. அண்ணங்கிட்டையும் என்கிட்ட பொருளாதாரம் எல்லாத்துக்கும் அந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த பிரச்சனை இது உடனே பேசுங்கன்னா அங்கிருக்கிற உறவுகிட்ட நாங்கள் முதல்ல பேசி ஐயா இந்த மாதிரி அந்த மெம்பருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து எத்தனையோ விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் சங்கத்தில் மெம்பரை சேர்த்தா மட்டும் போதும், 200 ரூபா கட்ட போதும், எல்லா கோரிக்கையும் நீங்கள் கொடுங்க, நாங்கள் எல்லாம் டைரக்டாக செய்யணும், ஒரு செய்யலைன்னா நாங்கள் சங்கத்துக்கு வர மாட்டோம் அப்படிங்கிற மனப்போக்க நீங்கள் உங்கள் உறவுகள், அதாவது நம்மளை நம்பி வரக்கூடிய அடுத்த அந்த மெம்பராக சேரக்கூடியவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா தீர்க்க வேண்டிய விஷயங்கள் ஈஸியாக தீர்த்துருங்க. 15 வருஷம் பிரச்சனையாக இருக்கும். சங்கத்தை 200 ரூபாய் கட்டிட்டு டக்கு வந்தோடனே எனக்கு அந்த பிரச்சனை தீர்க்கலாமா? நம்ம இதுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது நம்மளுடைய லிமிட்டேஷன் இருக்குது. எடுத்துட்டு நம்ம வந்து நேரடியாக கலெக்டர்கிட்டையோ ஒரு டிஎஸ்பிட்டையோ கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் என்ன கண்டிஷன் என்ன இருக்கீங்க, நீங்கள் எப்படி பண்ணணும் அதெல்லாம் வரமுறைப்படுத்துங்க. நமக்கான வரமுறை நம்ம பண்ணலை அப்படின்னா நம்மளால் என்னத்துக்குமே செய்ய முடியாது அப்படிங்கிறத செய்யணும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த உட்கார்ந்துருக்கிற மாநில பொறுப்பாளர் யாருக்குமே வந்து சங்கத்துக்கு எந்த விதமான காசும் கிடையாது, ஊதியம் கிடையாது. நீங்கள் எப்படி வந்திருக்கீங்களோ அதே போல் நாங்கள் வந்திருக்கோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நேரத்துக்கு வரைச்சிருக்காங்க, இங்கே இருப்பாங்க, இவ்வளோ வித்தியாசம். சம்பளமே கிடையாது. உங்களை மாதிரி எங்களுக்கும் பொறுப்புகள் இருக்குது, எங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குது, எங்களுக்கும் படிப்புமைகள் இருக்குது, நிறைய பல்வேறு வேலைகள். இங்கே வந்திருக்கிற உறவுகள் அக்கா சேலம் அக்கா ராமாயக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வந்துருக்கு. சேலத்துக்கு 8 மணி நேரம் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த உணர்வோடு தான் பயணிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மாதிரி அவங்கள ஒரு பெரிய பொதுத்துறை சங்கத்தில் இருக்காங்க. ஒரு மாநில லெவலில் போஸ்ட் கிடைக்கிறாங்க, அந்த இருக்காங்க சிறந்த ஆளுமையான அக்கா. அதுபோல் திருவாரூர் நிறைய சொல்ல முடியல, பெற்றுத்தாலும் மன்னிப்பு கேட்டுங்க. அப்படி பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மதுரை மாவட்டத்தை கண்டிப்பாக கட்டமைக்கணும். இது பெரிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் அரசு நிறைய பேர் இருக்காங்க. சரி, எதுக்கு இந்த கட்டமைக்கணும்? கலெக்டரேட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை. மதுரை கலெக்டரேட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், ஒரு ஹவுசிங் லோன் போட்டிருக்காரு. அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? அப்போ இங்கே இருக்கிற உறவுக்கு யார் தெரிஞ்சால் போக முடியும்? நீங்கள் துறைவாரி சங்கங்களில் போய் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் பண்ண மாட்டாங்க. காசை கொடுக்கணும், அதை செய்ய மாட்டாங்க. மனமும் செய்யக்கூடிய ஆட்கள் நம்ம உறவுகள் தான் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் உண்மை, நிதர்சனமான. அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட், ஒரு பேனல் ப்ரொபோசல் எல்லாமே ஒரு 70 ஆர்டி இன்ஃபர்மேஷனை நம்ம மக்கள் நம்ம இருந்தால் தானே செய்வாங்க. இதுதாங்க இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டேட் லெவலில் அத்தனை டிபார்ட்மெண்ட்லையும் யாராக இருக்காங்கிற லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. இவங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் கேளுங்க யார் இருக்காங்க, உடனே சொல்லுங்க, அவங்கள பார்த்து பேசணும், அவங்கள்ட்ட கேட்போம். எனக்கு திருவாரூர் அந்த ஜெய்சங்கர் சொன்னோம்னா சங்கரோட தொடர்பு கொள்வேன், எல்லாத்தையும் பண்ணணும். ஐயா இந்த மாதிரி நம்ம உறவு இருக்காங்க. ஏன்னா இந்த கடந்த இந்த ஒரு 2 ஆண்டு நாளில் நான் அனுபவித்த விஷயங்களுக்காக சொல்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஈஸியாக முடியும். இது வந்து நம்ம உறவுகளாக இருக்குது. ஸோ சங்கம்ங்கிறது ஏதோ கூடி வர எலெக்ஷனுக்காக அந்த இதுக்காகவோ எந்த போட்டியோ எதுவுமே கிடையாது. நமக்கான தேவையை நம்ம நிறைவேற்றணும். இதுக்கான வாய்ப்பை இந்த சங்கம் ஏற்படுத்தும். இதாங்க நாளைக்கு இந்த பொறுப்பு நீங்களும் வரணும். பல்வேறு விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, எங்களை விட சிறப்பாக செய்யணும், எங்களுக்கு அவங்கள விட அதுக்கு அடுத்த மாதிரி செய்யணும். இது வந்தால் தான் நம்ம நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை போகணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அழகா சொன்னார் ஒருத்தர், தேவேந்திரோட வேலை அதுக்கு கம்யூனிகேஷன் நிறைய பேர் பார்த்து ஏன் சொல்றதுக்கு இவ்வளோ தயார். எஸ்ஆர் எத்தனை பேர் மாற்றிருக்காங்க, எத்தனை தன்னுடைய பிள்ளைகள் வாங்கியிருக்காங்க. ஏன் நம்ம வேலைக்கு போயிட்டோம்யா நம்ம அப்படி போயிடும். இதுதான் நம்ம மக்கள் நிலைப்பாடு. பல்லனே இருக்கு. இப்போ போய் எனக்கு அதுக்கு ஒரு 60 ரூபா செலவு. எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்க பாருங்க. நம்மளுடைய அங்கீகாரம் நீங்கள் தேவைக்குள்ள வேலை மாற்றினா மட்டும்தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு சிஎம் கணக்கு போகும். அப்போ தானே சிஎம் பார்ப்பாரு, இத்தனை எனக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பில் இத்தனை லட்சம் பேர் இருக்கான்னு சொல்கிறது வேணும் இல்லையா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எங்கே போகும்? நம்ம அதை மாற்றதும் கிடையாது. ஒரு சிறு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நேராச்சு சக்கரை கோயிலில் நான் போய் ஒரு இசேவை மையத்தை என்னுடைய மகன் மருத்துவப்படி படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு கம்யூனிகேஷன் மாற்றுறதுக்காக நான் போய் அங்கே பதிவு பண்ண போகல. என்னுடைய பேரை மாற்ற போகிறேன், என்னுடைய தேவத்தோட வேலை மாற்ற போகல. அங்கே குரூப் 2 ஆன்லைன் விண்ணப்பம் படிக்கிட்டு இருக்கு. அந்த குரூப் 2 விண்ணப்பம் படிக்கிட்டு இருக்கல அங்கே ஒரு 25 பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இருக்குது. அது ஒரு 3 நாள் தான் இருக்குது அந்த கம்யூனிட்டிக்கு. அங்கே இருந்த தாசில்தார் வந்து ஒரு பாய், அவர் என்ன பண்ணுறாரு, கம்யூனிகேஷன் ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணுறது. இந்த அப்ளை பண்ணக்குள்ள, ஏன்னா நம்மளுடைய கெஜெட்டில் 17 படம் தான் இருக்குது, அந்த பள்ளம் இதெல்லாம் கிடையாது.
தேவேந்திரோட வேளாண் மட்டும்தான். அப்போ கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கல, பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்ளை பண்ண மட்டும் ரிஜெக்ட் பண்ணுறது. நான் அந்த ஸ்பாட் வந்து பிள்ளைகளுக்காக என்னென்னா அண்ணே இந்த மாதிரி பண்ண முடியல பண்ணுவேன். பக்கத்து 2 ரூமு, இந்த ரூமில் இந்த இசேவை இருக்குது, பக்கத்து ரூமில் ப்ரெஸ்காரங்க இருக்காங்க, தெரியாது ப்ரெஸ் தெரியாது. அப்போது நான் என்ன பண்ணேன், இங்கே இருந்துட்டு நேராக தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு ஹெட் குவார்ட்டர் டீட் தான் எடுத்துகிட்டு இந்த கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் பிள்ளைங்க 25 பிள்ளை உட்காந்துருக்கு, குருட்டு உட்காந்துருக்கு, நீங்கள் யாரை பேசுகிறீங்க? நான் கொஸ்டின் சொன்னேன், நான் தமிழ்நாடு தேவேந்திரோவில் மத்திய மாநில அரசு வழங்கக்கூடிய பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நீங்கள் இன்னைக்கு குரூப் 2 அந்த பிள்ளைக்கு 3 பேருக்கு 3 நாள் தான் இருக்கு லாஸ்ட் டேட்டு. நீங்கள் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னால் இப்போ ஒரு 150 பேர் வந்து நாங்கள் திரண்டு போராட முடியும். ஃப்ளக்ஸ் பெரிய ஃப்ளக்ஸ் வச்சுட்டு பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே நிச்சயமாக சொல்கிறேன், அரை மணி நேரத்தில் அந்த அத்தனை பிள்ளைகளும் வந்துச்சு. அத்தனை பிள்ளைகளும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண ஒரு தகவலுக்காக இருக்கும். இது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த ப்ரெஸ்ஸில் நம்ம மக்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. அது ஒரு எல்லா அவங்களும் செய்தியாக போட்டாங்க, யூடியூப் எல்லாம் போட்டாங்க. இது எவ்வளோ பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் பார்த்து ரிஜெக்டடே கிடையாது, நிறைய விஷயம் பண்ணாங்க. இது வந்து நம்மளுடைய சங்கத்துடைய ஒரு சின்ன சார்ஜ். அதுக்காக சொல்றேன். இது போல் நம்ம இருந்தால் தான் நம்ம சமூகத்துக்கு உதவ முடியும். நம்ம இருந்தால் தான், நம்ம சங்கத்தில் இருந்தால் தான் நம்மளுடைய அடுத்த ரெவன்யூ, அக்ரி, ஹார்டிகல்ச்சரு, ஹைவேஸு, பிடபிள்யூடி, அங்கன்வாடிஸு எல்லா